கதை கேட்க ரெடியா? ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் கல்யாணம் ஆச்சு. அவங்களுக்கு 2 குட்டி பாப்பா பிறந்துச்சு. அவங்க பேர் என்னன்னு தெரியுமா? இது தெரியாதா? ஏசா, யாக்கோபு. கரெக்ட். அவங்கள பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாமா? ஈசாக்கு வளர்ந்து பெரிய வாலிபனா இருந்தான். ஆபிரகாம் தாத்தாவுக்கும் சாராள் பாட்டிக்கும் ரொம்ப வயசாயிருச்சு. சாரா பாட்டிக்கு 127 வயதான போது அவங்க மரித்து போனாங்க. தன் தாயை இழந்த துக்கத்தில் இருந்த ஈசாக்கு தன் அம்மாவோட நினைவாகவே இருந்ததால எப்பவும் ரொம்ப சோர்வாகவே இருந்தான். ஈசாக்கு 40 வயதான போது ஆபிரகாமும் அவங்க வீட்டுல பிரதான வேலைக்காரனாயிருந்த எலியேசரும் ரெபேக்கால் என்ற பெண்ணை ஈசாக்குக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க. ஈசாக்கும் ரெபேக்காலை ரொம்ப நேசித்தான். தன் தாயை இழந்த துக்கத்தை மறந்து மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி துடுக்கான வாலிபனா மாறினான். ரெபேக்காலும் ஈசாக்கும் தேவனுக்கு பயந்து அவரோட வழியில் நடக்கிற உத்தமமான குடும்பமா வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கும் சுமார் 20 வருடங்கள் குழந்தையே இல்லாம இருந்தது. ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக வேண்டுதல் செஞ்ச போது அவங்க ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. ஈசாக்குக்கு 60 வயதா இருந்த போது அவங்களுக்கு அழகான 2 ஆண் குழந்தைகள் பிறந்தாங்க. மூத்தவனுக்கு ஏசா என்றும் இளையவனுக்கு யாக்கோபு என்றும் பெயரிட்டார்கள். துருன்னு இருந்த 2 ஆண் பிள்ளைகளும் வளர்ந்து பெரியவர்கள் ஆனாங்க. ஏசா பயங்கர தைரியசாலி. எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்துறதுதான் அவனோட ஹாபி. அது மட்டும் இல்லாம காட்டுக்கு போய் வேட்டையாடுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி காட்டுக்கு போய் கொடிய மிருகங்களை எல்லாம் வேட்டையாடிட்டு வருவான். ஏசா வேட்டையாடிட்டு வர மிருகங்களோட இறைச்சிய ரெபேக்கால் ஈசாக்குக்கு செம டேஸ்டா சமைச்சு தருவாங்க. அதனால ஈசாக்குக்கு ஏசா மேல ஒரு தனி பாசம். ஆனா யாக்கோபு அப்படி கிடையாது. ஒரே அம்மா செல்லம். வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டான். அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு வீட்டுல அம்மா கூடவே இருப்பான். அம்மா சொல்ற எந்த வேலையையும் தட்டினதே கிடையாது. அதனால ரெபேக்காலுக்கு யாக்கோபு மேல ஒரு தனி பாசம். அந்த நாட்களில் வாழ்ந்த ஜனங்களுக்குள் ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு குடும்பத்தின் மூத்த மகன் விசேஷமானவன். ஏன் தெரியுமா? குடும்பத்துல பிறக்கிற மூத்த மகனுக்கு தகப்பன் தன்னுடைய சொத்தில் 3/2 பங்கை கொடுப்பாரு. இத சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்வாங்க. ஏசாவும் தனக்கு தான் சேஷ்ட புத்திர பாகம் என்று அறிந்திருந்தான். யாக்கோபுக்கும் இந்த சேஷ்ட புத்திர பாகத்தினால ஒரு கண் இருந்துச்சு. ஒரு நாள் ஏசா வேட்டையாட போன போது எவ்வளவோ முயற்சி செய்தும் அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ரொம்ப களைப்போட வீடு திரும்பினான். பயங்கர தாகம், பசி வேற. செம்ம டயர்டா இருந்ததால என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த நேரம் பார்த்து யாக்கோபு வீட்டுல கூழ் சமைச்சுக்கிட்டு இருந்தான். கமகமன்னு வாசனை மூக்க தொலைக்குது. ஏசா மெதுவா தன்னோட தம்பி கிட்ட வந்து, அந்த சிவப்பான கூழுல நான் சாப்பிட கொஞ்சம் தான்னு கேட்டான். ஏற்கனவே ஏசாவோட சேஷ்ட புத்திர பாகத்துல குறியா இருந்த யாக்கோபு ஏசா பசியா இருக்கிற இந்த வாய்ப்பை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க யோசிச்சான். யாக்கோபு ஏசாவிடம், நீ உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்தா நான் இந்த டேஸ்டான கூழ உனக்கு தருவேன், இல்லனா தர முடியாது, நீ எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். ஏசா தன் தம்பியிடம், டேய், நான் இப்போ சாப்பிடலனா எனக்கு உயிரே போய்விடும். அப்படி இருக்கும்போது என்னுடைய சேஷ்ட புத்திர பாகம் எதுக்கு என்று சொல்லி தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஒருவேளை உணவுக்காக விட்டு கொடுத்து இழந்து போனான். ஏசப்பாவும் நமக்கு விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதமான பரலோகத்தை வச்சிருக்காரு. இந்த உலகத்துக்காக அந்த பெரிய ஆசீர்வாதத்தை
நாம் இழந்து போக கூடாது. என்ன குட்டீஸ், இந்த வாரம் கதை பிடிச்சிருந்துச்சா? அடுத்த வாரம் வேற ஒரு கதை பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.